உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக இருக்குது. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஏதாவது இல்லை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு உண்டான வீடியோஸும் வந்துட்டு போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லாக்டவுனில் வந்துட்டு ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னா இப்போ ஒரு சேனல் வந்துட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ அது எப்படி வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ரன் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர்ஸ் வந்துட்டு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் ஒரு சேனல் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் போய் அதை ஃபுல்லாக போய் பாருங்கள். பார்த்து ஒரு ப்ராப்பரான ஒரு சேனல் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பிராண்டடான ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு சேனலுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெஸ்ட்டான ஒரு கேமராவோ நீங்கள் வந்துட்டு வாங்க வேண்டாம். ஓகேங்களா, வெளியிலேருந்து நீங்கள் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம எல்லாமே வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வாங்க வேண்டாம். ஓகேங்களா, அது வந்து ஒரு சிலருக்கு வந்துட்டு சக்ஸஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, ஒரு சிலருக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்துட்டு ட்ரை பண்ணுறதை பொறுத்து. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து நீங்கள் எடுத்த உடனே வந்துட்டு நீங்கள் கேமரா வாங்குறது, அதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் லைட்டு, க்ரீன் ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் மைக்கு இதெல்லாம் வந்துட்டு வாங்குறது வந்துட்டு நிப்பாட்டிடுங்க. ஸோ நீங்கள் வந்து இருக்கிறத வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ உங்ககிட்ட வந்துட்டு என்ன ஒரு கேமரா இருக்கோ, உங்கள்கிட்ட என்ன ஒரு மொபைல் இருக்கோ, அதுலேயே வந்துட்டு எப்படி குவாலிட்டியாக வந்துட்டு கொடுக்கலாமோ ஸோ அப்படி வந்துட்டு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நைட்டில் வந்துட்டு வீடியோஸ் போடுறதுக்குள்ள டேயில் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு போடுங்க. அப்போயில் வந்துட்டு லைட்டிங்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு டைமிங்லேயே நீங்கள் வச்சுருக்கக்கூடிய மொபைல் வந்துட்டு போதுமான அளவு வந்துட்டு இருக்கும் உங்களோட குவாலிட்டிக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த மைக்கு, கேமராஸு, பேக்ரவுண்டுக்கு, க்ரீன் ஸ்க்ரீன் அது எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டே வாங்காமல் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறத வச்சு பெஸ்ட்டாக கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா யூடியூப்லேருந்து ஒரு இன்கம் வந்ததுக்கப்புறமா அதுக்கு அப்படியே வந்துட்டு வாங்கிக்கலாம். அதாவது டிப்ஸ் வந்துட்டு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு போடுறோம் அப்படின்னா ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடலாம், இல்லைனா பேக் ஒரு வாய்ஸ் கொடுத்து வீடியோஸ் வந்துட்டு போடலாம். ஸோ அது வந்துட்டு உங்களோட விருப்பம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுறதுனாலும் போடலாம், பேக் ஒரு வாய்ஸ் கொடுத்து வீடியோ போடுறதுனாலும் போடலாம். ஆனால் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட்டிங்க அப்படின்னா ஃபியூச்சரில் உங்களோட சேனல் ஹேக் ஆனாலோ ஏதாவது ப்ராப்ளம் ஆனாலோ உங்களோட சேனல் வந்துட்டு நீங்கள் திருப்பி வந்து டக்குன்னு வந்துட்டு கொண்டு வந்துடலாம், சப்ஸ்கிரைபர் ஈஸியாக வந்து கொண்டு வந்துடலாம். ஆனால் வந்துட்டு பேக் ஒரு வாய்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு திருப்பி ஒரு சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வேறு ஒரு சேனல் நினச்சிக்கிட்டு மேக்ஸிமம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க, ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுறதா நான் பேக் ஒரு வாய்ஸ் கொடுத்து வந்துட்டு வீடியோஸ் போடுறது அப்படின்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணுங்கள். ஆனால் ரெண்டுமே நல்ல விஷயம் தான். எது பண்ணுறது அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, டோன் காம்ப்ரமைஸ் கண்டென்ட். அதாவது நம்ம கண்டென்ட்டில் வந்துட்டு காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. இப்போ வந்து நம்ம ஒரு கண்டென்ட் வந்துட்டு போட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க நீ இந்த கண்டென்ட் வந்துட்டு போடாது, அந்த கண்டென்ட் வந்துட்டு போடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு கண்டென்ட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருந்து ஸோ இந்த வீடியோ வந்து நல்லா சர்ச் பண்ணி பார்ப்பாங்க, இந்த வீடியோ வந்துட்டு போட்டோம்னா ஆடியன்ஸ்க்கு நல்லா போய் சேரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ அந்த ஒரு கண்டென்ட் வந்துட்டு உடனே வந்துட்டு போடுங்க. யார் பேச்சையும் கேட்காதீங்க. ஸோ இது வந்துட்டு போடாத, அதை வந்து போடாத, திட்டுவாங்க வைப்பாங்கன்னு சொன்னாலும் சரி, நீங்கள் வந்துட்டு ஒரு கண்டென்ட்டில் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா அதை கரெக்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சேனலுக்கு வந்துட்டு அதிக வியூஸ் வந்துட்டு வர்றதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு கண்டென்ட் பிடிச்சிருக்கோ, எந்த மாதிரி கண்டென்ட் ஆடியன்ஸ் சர்ச் பண்ணுவாங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ ஸோ அந்த மாதிரியான ஒரு வீடியோஸ்க்கு வந்து கொடுங்க. கண்டிப்பாக உங்களோட சேனலில் க்ரோ ஆகும். ஸோ இந்த ஒரு டிப்ஸையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஃபோர்த்து டிப்ஸ் வந்துட்டு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, எடிட்டிங். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு எடிட்டிங் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். எடிட்டிங் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கெயின் மாஸ்டர் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கெயின் மாஸ்டர் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கெயின் மாஸ்டர் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா பவர் டைரக்டர் வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும், அதை வந்து யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஃப்ரீ வெப்சைட்லாம் நிறைய இருக்குது, ஃப்ரீ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு எடிட்டிங் தெரிஞ்சே ஆகணும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா கெயின் மாஸ்டர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஜஸ்ட்டாக இம்போர்ட் பண்ணி கட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் கெயின் மாஸ்டர் வந்துட்டு யூஸ் பண்ணலான்னு சொல்லி நான் என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு கொடுப்பேன். ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இந்த எடிட்டிங் வந்து தெரிஞ்சுக்கணும். எடிட்டிங் தெரியலனா அதை கற்றுக்கோங்க. ஸோ ஃபிஃப்த் டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, வீடியோக்குள்ள வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் வந்துட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதை வந்துட்டு வீடியோக்குள்ள டல்லாகவே வந்துட்டு கொண்டு போகாமல் இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி கொண்டு போனால் மட்டுமே தான் உங்கள் வீடியோஸில் வந்துட்டு ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் வந்துட்டு அதிகமாகும். அப்படி அதிகமாச்சு அப்படின்னா உங்களோட சேனல் வந்துட்டு கண்டிப்பாக வியூவர்ஸ் வந்துட்டு அதிகம் பேர் வருவாங்க. ஸோ உங்களோட வீடியோஸும் வந்துட்டு அடுத்தடுத்து போர் அடிக்காமல் வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த வீடியோ வந்துட்டு கிரியேட் பண்ணாலும் சரி உங்கள் வீடியோஸை இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்படி கொண்டு போனாலே உங்களோட சேனலில் வியூவர்ஸ் வந்து நல்லா எடுத்துக்க முடியும், உங்கள் சேனலையும் வந்து ஈஸியாக வந்து க்ரோத் பண்ணிக்க முடியும். சிக்ஸ்த் டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ப்ராப்பர் அப்லோட் வீடியோஸ்னால் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்துட்டு மொபைலில் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு யூடியூப் ஆப்பில் போய்ட்டு அப்லோட் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கூகுள் குரோமில் போய்ட்டு யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போய்ட்டு அப்லோட் பண்ணுவாங்க.
பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி வந்துட்டு ப்ராப்பராக வந்து அப்லோட் பண்ணுறது கற்றுக்கோங்க. ஸோ டேரெக்டாக வந்து நம்ம யூடியூப் ஆப்பில் வந்துட்டு அப்லோட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு மறந்துடுவோம், ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக போயிட்டு யூடியூப் ஸ்டூடியோவில் போயிட்டு நீங்கள் கூகுள் குரோம்குள்ளே போய் யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அப்படி அப்லோட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களோட ரா ஃபைல் நேமும் வந்துட்டு அங்கே பதிவாகும். ஸோ அப்படி பதிவாகிறதுனால தான் உங்களோட வீடியோஸும் வந்துட்டு எந்த ஒரு இடத்துல வந்து நம்ம கொண்டு போகணும், யாருக்கு சஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு யூடியூப் ஆல்காரிதம் வந்துட்டு உங்களை அதை புரிஞ்சுக்கிறோம். ஸோ அதனால் ஒரு ப்ராப்பராக வந்துட்டு அப்லோட் பண்ணுங்கள். அப்படி அப்லோட் பண்ணுறதுனால மட்டும்தான் உங்களோட சேனல் வந்துட்டு ஈஸியாகவே க்ரோத் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ 7வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களோட வீடியோஸை ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. எந்த ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, நீங்கள் வீடியோ வந்து ஷூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஷேர் சாட்டு, அதுக்கப்புறமா பின்ட்ரெஸ்ட்டு, ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட சோஷியல் மீடியாஸ் இருக்குது. ஸோ அது எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறமா நம்மளோட சேனலில் உண்மையாகவே வந்துட்டு யாருக்கா பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஸோ அவங்க வந்து ரெகுலராக வந்துட்டு பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. உங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்ற நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ணும்போது தான் உங்கள் வீடியோ வந்துட்டு கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. 8th டிப்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சேனல்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா ஒரு விஷயத்துக்கும் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ உங்களை ஸ்டார்டிங்கில் யாராவது திட்டுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் 0 வியூஸ்களை வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு சாங்ஸோ இல்லைனா வீடியோஸோ யூஸ் பண்ணி காப்பிரைட் கிளைமோ ஸ்ட்ரைக்கோ வாங்குற கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அதுக்கு பற்றி ஒரி பண்ணிக்கிறாதீங்க. எப்படி வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு கொடுங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் வந்துட்டு பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எப்படி வீடியோஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரியான தவறுகளை வந்துட்டு பண்ணாமல் வந்துட்டு வீடியோஸ் வந்து கொடுங்க. அது மாதிரி 0 வியூஸு அதுக்கப்புறமா யாராவது திட்டினாங்க அப்படின்னாலும் அதுக்கு வந்துட்டு காது கொடுக்காம நீங்கள் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு வந்து நகர்த்தி கொண்டு போய்கிட்டே இருங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வந்துட்டு உங்களோட சேனலை கண்டிப்பாக வந்து க்ரோ பண்ணி கொண்டு வர முடியும். இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். 9வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கன்சிஸ்டன்சி வந்துட்டு விட்டாதீங்க. கன்சிஸ்டன்சி வந்துட்டு ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கன்சிஸ்டன்சி ப்ளஸ் கண்டென்ட் இந்த ரெண்டும் தான் உங்களோட வீடியோஸ் வந்துட்டு லிஃப்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்துட்டு கன்சிஸ்டன்சி வந்து விட்டாதீங்க. மேக்ஸிமம் வந்துட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ மார்னிங் ஒரு 9 மணிக்கு வீடியோ போடுறீங்க அப்படின்னா நாளைக்கும் அதே மாதிரி வந்துட்டு மார்னிங் 9 மணிக்கு வீடியோ போடுங்க. 1 வீக்குக்கு வந்துட்டு ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா அதே மாதிரி 1 வீக்குக்கு வந்துட்டு ஒரு வீடியோ போடுங்க. ஸோ அப்படி கன்சிஸ்டன்ஸாக வந்துட்டு வீடியோ மேக் பண்ணும்போது உங்களோட சேனலில் கண்டிப்பாக வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு வியூவர்ஸ் வந்துட்டு வருவாங்க. ஸோ உங்களோட சேனலே வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுமோ அதை கரெக்டாக கொண்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன், கன்சிஸ்டன்சியை மிஸ் பண்ணிடாதீங்க. கன்சிஸ்டன்சியை மிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சேனலில் வர இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் டிராஃபிக்ஸ் வந்துட்டு ரொம்பவே கம்மியாயிரும். ஸோ இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. 10வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வீடியோஸ் வந்துட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எதுவுமே தெரியல அப்படின்னா டைட்டில்ஸ் எப்படி கொடுக்குறது, டேக்ஸ் எப்படி கொடுக்குறது, டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுக்குறது, அதுக்கு என்னென்ன டூல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, தம்ப்நெயில் வந்துட்டு எப்படி வந்துட்டு எடுக்கிறது, தம்ப்நெயிலுக்கு எந்த மாதிரியான டூல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான வெப்சைட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஒரு வீடியோஸ்க்கு பெஸ்ட்டான டைட்டில்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் தம்ப்நெயில்ஸ் வந்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சேனல் வந்து நல்லாவே க்ரோத்துக்கு வரும். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு டிப்ஸையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நிறைய லிங்க்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் எல்லா லிங்க்ஸையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். ஏகப்பட்ட வீடியோக்கள் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 11வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்துட்டு உங்கள் வீடியோஸ் வந்து நீங்களே பார்க்காதீங்க. நீங்கள் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா எடிட் பண்ணுற வரைக்கும் தான் உங்களோட வேலை. எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு ஆடியன்ஸ் கிட்ட விட்டுருங்க. அது மற்ற எல்லாமே யூனிவர்ஸ் வந்துட்டு பார்த்துக்கிறோம், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா, வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் ஷூட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணி ஒருக்கா பார்த்துட்டு நீங்கள் உங்களால் பார்க்க முடியுது அப்படிங்கிறது வந்துட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு சலிப்பு தட்டாமல் அந்த வீடியோ வந்துட்டு பார்க்க முடிஞ்சது அப்படின்னா உடனே வந்துட்டு அப்லோட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டு ரீஷூட் பண்ணி நல்லா வந்துட்டு எடிட் பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இப்படி அப்லோட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களோட சேனலில் ஆடியன்ஸ் ரிட்டர்ன்ஸை தக்க வச்சுக்க முடியும். உங்களோட சேனலையும் வந்துட்டு க்ரோத்துக்கு கொண்டு போக முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு பார்க்காதீங்க. வீடியோ போட்டதுக்கப்புறமா அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அது யூடியூப் பாலிசிக்கு அகென்ஸ்டான ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து அந்த ஒரு மிஸ்டேக்ஸ் வந்துட்டு பண்ணாதீங்க. வீடியோஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். அப்லோட் பண்ணதுக்கப்புறமா நீங்களே ரிப்பீட்டடாக வந்துட்டு பார்க்காதீங்க. 12th டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட கண்டென்ட் வந்துட்டு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் தான் வந்துட்டு பார்க்கணும். உங்களோட ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சேனல் வந்துட்டு எஜுகேட் பண்ணுதா என்டர்டைன்மெண்ட் பண்ணுதா அப்படிங்கிறது நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு என்ன வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு ஒரு கேட்டகரி வந்து சூஸ் பண்ணுறீங்க. அது என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியா இல்லை எஜுகேஷன் கேட்டகரி அப்படிங்கிறது நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் வந்துட்டு அந்த ஒரு ஆடியன்ஸும் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க. என்னோட வீடியோஸ் வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு பார்க்கணும், என்டர்டைன்மெண்ட்டை விரும்பி வரவங்க தான் என்னோட வீடியோஸ் வந்து பார்க்கணும், எஜுகேஷனை விரும்பி வரவங்க தான் என்னோட வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணுறீங்க. அப்படி இருக்கிற கட்டத்தில் உங்களோட வீடியோஸ் எஜுகேட் பண்ணுதா என்டர்டைன்மெண்ட் பண்ணுதா அப்படிங்கிறது வந்து நல்லா நோட் பண்ணிவிட்டு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த வீடியோஸ் வந்து திருப்பி யாராவது பார்ப்பாங்களா அப்படிங்கிறத வந்துட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களோட சேனலில் எப்போயுமே வந்துட்டு நிற்கும். இப்போ எல்லா டீம் வியூஸு ஒரு மாதம் கழிச்சு இல்லைனா ஒரு 1 ஆர் 2 வீக் கழிச்சு வந்துட்டு உங்களோட சேனல் வியூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமுக்கு மட்டும் வியூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கண்டென்ட்களை வந்து சூஸ் பண்ணாதீங்க.
ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு நாளைக்கு வந்து தேடுவாங்களா அப்படிங்கிறத வந்துட்டு சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோஸ் வந்து கொடுங்க. கண்டிப்பாக உங்களோட சேனலே க்ரோ ஆகும். ஸோ 13வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு உங்களுக்கு ப்ரொமோட் ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா, உங்களோட சேனல் சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்துட்டு ஃப்ரீ ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து ஃப்ரீ ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லை எனக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு ஆட்வேர்ட்ஸில் கொடுத்து உங்களோட சேனலை ப்ரொமோட் பண்ணலாம். ஆட்வேர்ட்ஸ் வந்துட்டு ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 700 ருபீஸ் வந்துட்டு பே பண்ணிங்க அப்படின்னா, உங்களோட வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்களே வந்துட்டு செட் பண்ணிக்க முடியும். எவ்வளோ வியூஸ் வந்துட்டு வரணும் எனக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நீங்களே வந்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலமாக உங்களோட சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிகமாக கெயின் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ப்ரொமோட்டுக்கு ஒரு பூஸ்ட்டுக்கு உங்கள் சேனல் பூஸ்ட்டுக்கு அது வந்து ட்ரை பண்ணிக்கலாம். 14th டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரிஜினல் கண்டென்ட். உங்களோட ஒரிஜினல் கண்டென்ட் வந்து கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரிஜினல் கண்டென்ட்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு கிரியேட் பண்ணி வீடியோஸ் வந்து போடுங்க. மற்றவங்கள கண்டென்ட் எடுத்து அப்படியே வந்து போடாதீங்க. ஸோ அப்படி போடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபியூச்சரில் உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம், அதுக்கப்புறமா மிஸ்லீடிங் டைட்டில்ஸ் அண்ட் டேக்ஸில் இந்த மாதிரி சிக்கும். அதுக்கப்புறமா ஸ்ட்ரைக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா யூடியூப் பாலிசி வந்து வயலேட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து நீங்கள் போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு சொல்கிறேன், இந்த சினிமா சாங்ஸு வீடியோஸு இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவு உங்களோட ஒரிஜினல் கண்டென்ட்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரிஜினல் கண்டென்ட்ஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களோட சேனல் வேகமாக க்ரோ ஆகும். ஓகேங்களா? உங்களோட ஒரிஜினாலிட்டியை வந்துட்டு நீங்கள் உங்கள் வீடியோஸ்க்குள்ள வந்து கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தாலே போதும், உங்களோட சேனல் ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லாவே வந்துட்டு வரும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் டிப்ஸையும் சொல்கிறேன். 15வது டிப்ஸ் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிப்ஸு. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப பொறுமையாக இருக்கணும். நீங்கள் வந்துட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு வந்துடாது. அது எல்லாமே வந்துட்டு உங்களோட சேனலில் கண்டென்ட்டை பொறுத்து இருக்குது. எல்லாமே வந்துட்டு டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு வியூஸ் வரும், எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வரும், ஹவர்ஸ் வரும், காசு வரும் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாமே எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உங்களுக்கு வியூஸும் சரி, சப்ஸ்கிரைபரும் சரி, அதுக்கப்புறம் மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் மணியும் சரி இந்த மாதிரி வரும். ஸோ அதனால் வந்துட்டு கன்சிஸ்டன்சியை விடாதீங்க, ரொம்ப பொறுமையாக இருங்க. வீடியோஸ் வந்துட்டு ரெகுலராக கொடுங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு கொடுங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்துட்டு கொடுங்க. கண்டிப்பாக உங்களோட சேனல் நல்ல ஒரு க்ரோத்தை வந்துட்டு பெறும். நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஆல் த பெஸ்ட். நல்லா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா ஒரு கன்னடம் வந்துட்டு கொடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா, இப்போ ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த லாக்டவுன் பீரியடில் அவங்க ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஒரு 15 விஷயங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் யூடியூபராக வந்துட்டு மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நம்பருக்கு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு 15 விஷயங்களும் வந்துட்டு ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா உங்கள் நம்பருக்கு வந்துட்டு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஒரு யூடியூபராக வந்துட்டு கொண்டு வர முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஸோ 50 லைக்ஸ் வந்து நம்மளோட டார்கெட். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செகண்ட் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் போய் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஏகப்பட்ட லிங்க்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு வீடியோஸ்லையும் போய் பாருங்கள். அந்த ஒரு பிளேலிஸ்ட்டில் போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான நிறைய வீடியோக்கள் அங்கே இருக்குது. அதனால் அங்கே போய் பாருங்கள். நன்றி. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.